Hello everyone, welcome to Guiding Star Online Tuition Center. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th Social Science Unit 1 இருக்கு இல்லையா, அதோட Part 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே Part 1, Part 2 போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு Part 3க்கு வாங்க, அப்போ தான் வந்து லைன் பை லைனாக வந்தால் உங்களுக்கு புரியும். நம்ம ஏற்கனவே சில டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் இருக்கு இல்லையா, அதோட காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ், அது எப்படி வந்து உருவாச்சு, யார் யாரெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன, அவுட்புட் என்ன அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். நம்ம வந்து சின்ன சின்ன வீடியோஸாக தான் வந்து சோஷியலை பொறுத்த அளவுக்கு போடுறோம். ஏன்னா வந்து சோஷியல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வந்து ஸ்டோரி மாதிரி தான். அந்த ஸ்டோரி வந்து சின்ன சின்னதாக இருந்தால் தான் நமக்கு சீக்கிரமாகவும் வந்து நமக்கு புரியவும், ரெண்டாவது லாங் ஸ்டோரியாக இருந்தால் நமக்கு போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அன்னைக்கு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே வந்து ஒரு ஸ்டோரி, ஒரு டாப்பிக்கை சோஷியலை பொறுத்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னா அந்தந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் ரீவைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கு போக பாருங்கள். அப்போ தான் வந்து பழைய டாப்பிக்லாம் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 1. அதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம காசஸ் பார்க்கலாம். காசஸ்னால் அது எதனால் உருவாச்சு அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் யார் யார் கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க, ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க இந்த வேர்ல்டு வார்லேயும். கவுண்டர் அலையன்சஸ், மற்ற எதிர் திசையில் யூரோப்பியனுக்கு ஆப்போசிட் சைடில் யார் யாரெல்லாம் வந்து கூட்டு சேர்ந்து இந்த வேர்ல்டு வாரில் பங்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இன் 1900, 5 of the European great powers were divided into 2 armed camps. 1900ல யூரோப்பியன் பவர்ஸ் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த யூரோப்பியன் பவர்ஸை வந்து 2 ஆர்ம்டு கேம்ப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த யூரோப்பியன் பவர்ஸோட 5 குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஆர்ம்டு கேம்ப்ஸாக வந்து டிவைட் பண்ணிட்டாங்க. 1 கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்காரி அண்ட் இட்டாலி. ஒரு கேம்ப் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்காரி, இட்டாலி அப்படின்றவங்க, அந்த 3 கண்ட்ரியை சேர்ந்தவங்க ஒரு கேம்ப்ல வந்து இருந்தாங்க. அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க் தே ஹேட் ஃபார்ம் த ட்ரிபிள் அலையன்ஸ் இன் 1882. அதாவது பிஸ்மார்க் அப்படின்றவங்க கைடன்ஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா, ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்றத இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்ப் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, ஜெர்மனி, ஹங்காரி, இட்டாலி, இவங்க 3 பேரும், ஆஸ்ட்ரியா ஹங்காரி, இட்டாலி, இவங்க 3 பேருமே ட்ரிபிள் அலையன்ஸ் 1882ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. The understanding was that Germany and Austria would help each other. இதுல என்னன்னா, ஜெர்மனியும் ஆஸ்ட்ரியாவும் ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. The other camp consisted of France and Russia. இன்னொரு கேம்ப் யாரு, பிரான்ஸும் ரஷ்யாவும். ஒரு ஆர்மி கேம்ப் யாரு, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்காரி, இட்டாலி. இன்னொரு ஆர்மி கேம்ப் யாருன்னா பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. Their alliance was formed in 1894. இவங்க 2 பேரும் எப்போ ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா 1894ல ஃபார்ம் ஆனாங்க. வித் த ப்ராமிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் இஃப் ஜெர்மனி அட்டாக் எய்தர் ஆஃப் தெம். அதாவது இவங்க எப்படின்னா, ஒன்றுத்துக்கு ஒன்று 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க, என்ன வந்து ஜெர்மனி அட்டாக் பண்ணா நீ ஹெல்ப் பண்ணு, என்ன சப்போஸ் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, என்ன சப்போஸ் ஜெர்மனி அட்டாக் பண்ணாங்கன்னா பிரான்ஸ் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மியூச்சுவலாக வந்து ப்ராமிஸ் பண்ணி அவங்க 1894ல வந்து ஒரு கேம்பை வந்து கன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. An isolated Britain wanted to break her isolation and approached Germany twice but in vain. அதாவது பிரிட்டன் மட்டும் தனியா இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜெர்மனியை வந்து
ஜெர்மனியை வந்து அப்ரோச் பண்ணலாம், அதாவது அவங்க தனியா இருக்காங்களே அதனால வந்து ஜெர்மனியை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. As Japan was increasingly hostile towards Russia as France was the ally of Russia, it is preferred to ally with Britain 1902. ஜப்பான் வந்து ஏற்கனவே ரஷ்யா பிரான்ஸ் மேல வந்து கோவத்துல இருக்காங்க, எதிரா ஆப்போசிட்ல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, ஜப்பான் கூட வந்து இவங்க 2 பேரும் மிங்கிள் ஆகல, அதனால பிரிட்டன் கூட இவங்களை மிங்கிள் ஆக சொல்லி வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க 1902ல. The Anglo-Japanese alliance prompted France to seek an alliance with Britain to resolve colonial disputes over Morocco and Egypt. ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிட்டன் கூட பிரான்ஸையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி மொராக்கோ அண்ட் எகிப்டை வந்து கொலனியல் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ திஸ் ரிசல்டட் இன் என்டிட் கார்டியல். இது என்னவாச்சு அப்படின்னா என்டிட் கார்டியல்ன்ட்டு அவங்களோட அலையன்ஸை வந்து நேம் வச்சுக்கிட்டாங்க, என்டிட் கார்டியல் 1904. இன் ரிட்டர்ன் ஃபார் லெட்டிங் த French have a free hand in Morocco, France agreed to recognize the British occupation of Egypt. இவங்க இந்த மாதிரி பண்ணதுனால பிரெஞ்சுக்கு வேற வழி இல்லை, ஸோ அவங்களும் வந்து பிரிட்டிஷ் கூட மிங்கிள் ஆயிக்கலான்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா ஓவர் பெர்ஷியா. பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, ரஷ்யா கூட சப்சிக்வெண்ட்டாக வந்து அவங்களும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தான், டிபெட், இது ஆப்கானிஸ்தான், டிபெட், பெர்ஷியா இந்த 3 எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி ரஷ்யா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஸோ அதுதான் தஸ் ஃபார்ம்டு த ட்ரிபிள் என்டிட் ஆஃப் பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ இந்த டைம்ல தான் வந்து இவங்க ஜப்பான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணதுனால பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா இவங்க 3 பேருமே வந்து அக்ரிமெண்ட் போட்டு ட்ரிபிள் என்டிட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் என்டிட் யாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ம்டு கேம்ப் யாரு, ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்காரி அண்ட் யாரு, ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்காரி, இட்டாலி. இவங்க 3 பேரும் ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ். அப்படின்னா இந்த பிரிட்டன், பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா இவங்க 3 பேரும் ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருக்குள்ளதான் மெயின் வாரே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. Violent forms of nationalism. With the growth of nationalism, the attitude of my country right or wrong, I support it developed. இந்த மாதிரி தனித்தனியா வந்து அவங்களுக்குள்ளே வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டதுனால நேஷனலிசமோட குரோத்தை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது என்னோட கண்ட்ரி, என்னோட ரைட்ஸ், ஓகேவா, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அது எனக்கு தெரியுன்ற மாதிரி வந்து அந்த கருத்து தான் வந்து நிறைய பரவிட்டு இருந்துச்சு. த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் ஹர்ட்டட் ஃபார் அனதர் கண்ட்ரி. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா இவங்க 3 பேரும் ஒரு அலையன்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்காரி, இட்டாலி இவங்க 3 பேரும் வந்து ஒரு கம்பெனியா இருக்கும்போது இவங்களுக்குலாம் என்னன்னா, எனக்கு பிரான்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சுயநலமா வந்து இப்போ இவங்க யோசிச்சாலும் அது பிரிட்டிஷ், ரஷ்யாவுக்கு வந்து என்னவாகும், ஹர்ட் ஆகும். அதே தான் இந்த சைடும், எனக்கு இட்டாலி தான் முக்கியம் அப்படின்னு இட்டாலி நினைச்சா ஆஸ்திரியா ஹங்காரியும் ஜெர்மனிக்கும் என்ன ஆகும், ஹேட்டட் வரும், ஒன்றுத்துக்கு ஒன்று ஹேட்டட் ஆகும். England's jingoism, France's chauvinism and Germany's culture were militant forms of nationalism contributing decisively to the outbreak of war. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து என்னோட கண்ட்ரி பெருசு, என்னோட கண்ட்ரி பெருசுன்னு சொல்லி இங்கிலாண்டோட ஜிங்காய்சம்ன்ற ஒரு ஆர்மியும், பிரான்ஸோட சாவினிசம்ன்ற ஒரு ஆர்மி, ஜெர்மனியோட குல்தூர் அப்படின்ற ஒரு ஆர்மியும் அந்த என்ன பண்ணாங்க, தனித்தனியா ஃபார்ம் ஆனதுனாலதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதாவது வாரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்றத ஒரு அவுட் பிரேக்கே கொண்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர்.
ஜெர்மன் எம்பரர் ஒருத்தவர் இருக்காரு, ஜெர்மன் ஆட்சி செஞ்ச மன்னர். அவரோட அக்ரெசிவ் ஆட்டிடியூட், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்டிடியூட் அவர் காமிச்சாரு. என்னன்னா, எம்பரர் கைசர் வில்ஹெம் II ஆஃப் ஜெர்மனி வாஸ் ரூத்லெஸ்லி அசர்ட்டிவ் அண்ட் அக்ரெசிவ். அதாவது இங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த மன்னர், ஜெர்மனியோட மன்னர் பேர் என்ன, கைசர் வில்ஹெம் II. இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அசர்ட்டிவாவும் அக்ரெசிவாவும் இருந்திருக்காரு. அதாவது ரொம்ப கொடூர தன்மையா வந்து அவர் இருந்திருக்காரு. த கைசர் ப்ரொக்ளைம் தட் ஜெர்மனி வுட் பி த லீடர் ஆஃப் த வேர்ல்டு. ஜெர்மனி தான் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு ஜெர்மனி தான் இந்த வேர்ல்டுக்கே லீடரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வந்து ஆணவத்துல இருந்தாரு. தி ஜெர்மனி நேவி வாஸ் எக்ஸ்பேண்டட். இதனால என்ன ஆச்சு, ஜெர்மனி நேவி அவங்க ஆர்மி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. த sea being considered a preserve of England ever since Napoleon's defeat at Trafalgar 1805. Germany's aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that a German navy could be directed only against her. அதாவது இது இந்த மாதிரி அவங்களோட ஆர்மியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் 1805 இங்கிலாந்தோட ஒரு மன்னர் நெப்போலியன் அப்படின்றவரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ட்ரஃபால்கர் 1805 நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்களை டிஃபீட் பண்ணி அவங்க இதையுமே வந்து இந்த ஜெர்மன் எம்பரர் எடுத்துக்கிட்டதுனால இவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டனுக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் எல்லாரையுமே வந்து எங்கள் பவர் மூலியமா நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டோம் எங்கள் இதுவை, ஸோ நாங்கள் தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டனையே வந்து கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Therefore, Britain embarked on a naval race which heightened the tension between two powers. ஸோ பிரிட்டனை அவங்க கன்வின்ஸ் பண்ணுறதுனால என்னாச்சு, ரஷ்யாவுக்கும் ஃப்ரான்ஸ்க்கும் வந்து அவங்களுக்கு ஒரு டென்ஷன், ஒரு பயம் ஏற்படுத்திடுச்சு. நம்ம கூட இருந்த பிரிட்டன் இப்போ அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கூட கூட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு இதாயிடுச்சு. ஸோ ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஸோ இப்போ என்னாச்சு, ஃப்ரான்ஸ்க்கு வந்து ஜெர்மனி மேலே ஒரு கோவம் வந்துருச்சு. எங்கள் ஆளையும் நீ உன் சைடுக்கு இழுத்துப்பியா அப்படின்ற அளவுக்கு கோவம் வந்துருச்சு. ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்ட் ரைவல்ஸ். ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ரெண்டு பேருமே ஏகப்பட்ட போட்டியில தான் இருக்காங்க. பிட்டர் மெமரிஸ் ஆஃப் டிஃபீட் ஆஃப் 1871 அண்ட் லாஸ் ஆஃப் ஆல்சேஸ் அண்ட் லொரைன் டு ஜெர்மனி rankled in minds of French. எதனால அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்குள்ள என்ன போட்டினா, நிறைய வார் நடந்து 1871 ஆல்சேஸ் லொரைன் அப்படின்ற பிரெஞ்சு பகுதியை வந்து ஜெர்மனிக்கு வந்து கொடுத்துட்டதுனால பிரெஞ்சோட மைண்ட்ல அது ஏற்கனவே ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். அதுவும் இல்லாமல் இப்போ ஜெர்மன் என்ன பண்ணிருக்கு, மொராக்கோ பிரிட்டிஷ் கூட வந்து இது பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் வந்து டென்ஷனை ஏற்படுத்தி விட்டுருக்கு. The British agreement with France over Morocco was not consented by Germany. இந்த பிரிட்டிஷ் வந்து பிரான்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா மொராக்கோல, ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஜெர்மனி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. So Kaiser Wilhelm II intentionally recognized the independence of Sultan and demanded an international conference to decide on the future of Morocco. இவரா என்ன பண்ணிக்கிறாரு, இது நம்ம இடம் தானே, நம்மளே வந்து முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி கைசர் வில்லியம் II என்ன பண்றாரு, மொராக்கோவோட கான்ஃபரன்ஸை வந்து அவரே முடிவு பண்றாரு. சுல்தானை வந்து இண்டிபெண்ட் பண்ணிடலாம், மொராக்கோவை நம்ம என்ன பண்ணலாம், நாமளே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரா வந்து முடிவு எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் இம்பீரியல் பவர்ஸ் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ். பால்கன்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் இம்பீரியல் பவர்ஸோட பாலிட்டிக்ஸ் எப்படிலாம் வந்து வாரை ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். த யங் டர்க் ரெவல்யூஷன் ஆஃப் 1908 an attempt at creating a strong and modern government in Turkey provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. அதாவது யங் டர்க் ரெவல்யூஷன் 1908 வந்து நடந்துச்சு. அந்த டைம்ல வந்து டர்க்கியில் வந்து கவர்மெண்ட் என்ன அட்டம் பண்ணாங்கன்னா, ஸ்ட்ராங் மாடர்ன் கவர்மெண்ட் வந்து டர்க்கியில் வந்து அட்டம் பண்ணாங்க.
ப்ரொவைடட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் வந்து பால்கன்ஸில் அவங்கவுங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கான அவங்க சுயமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணலான்னு சொல்லி அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina, while Russia should have freedom to move her warships through the Dardanelles and the Bosphorus to the Mediterranean. அதாவது இந்த இடத்துல இந்த ஆக்டிவிட்டீஸ்ல எண்ட் பண்ணோடனே ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆஸ்திரியா என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினாவை ஒன்று சேர்த்து அவங்க எடுத்துக்கிறதாவும், ரஷ்யா வந்து டார்டனல்ஸ் அண்ட் பாஸ்பரஸை வந்து அவங்களுக்குள்ள ஒன்று சேர்த்துக்கிறதாவும் வந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. Soon after this, Austria announced the annexation of Bosnia and Herzegovina. Austria's action aroused intense opposition from Serbia. அதாவது இந்த அக்ரிமெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரியா நான் இந்த மாதிரி பாஸ்னியாவையும் ஹெர்சிகோவினாவையும் ஒன்று சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண அடுத்த இதுவே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செர்பியால இருந்து வந்து அதுக்கு அப்போசிஷன் வந்துச்சு, அதுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு. ஜெர்மனி கேவ் ஆஸ்திரியா ஃப்ரம் சப்போர்ட். ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஜெர்மனி went to extent of promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia, ஜெர்மனி would come to Austria's assistance. அதாவது ஜெர்மனி என்ன பண்ணிருக்கு, இதுல நம்மளோட பவர் அதிகமாகணுன்றதுக்காக ஆஸ்திரியாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போயிட்டு, நீ சப்போஸ் செர்பியாவையோ ரஷ்யாவையோ வந்து நீ இன்வைட் பண்ண அப்படின்னா, நீ கையாளுறதுக்கு முயற்சி செஞ்ச அப்படின்னா, சப்போஸ் அதுல வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அப்படி ஹெல்ப் பண்ணிட்ட அப்படின்னா நீ எனக்கு அசிஸ்டண்டா வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி வந்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸை கொடுத்துருக்கு. The enmity between Austria and Serbia led to the outbreak of war in 1914. ஸோ இந்த எனிமிட்டி தான் வந்து 1914ல் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இதுவாக இருந்துச்சு. ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடுவில் நீ ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணு, அதாவது இன்வைட் மீன்ஸ் போய் போர் தொடங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போய் போர் தொடங்கு செர்பியா மேலே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஆஸ்திரியாவை தூண்டி விட்டு இப்படிதான் ஜெர்மனி ஃபர்ஸ்ட் இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, 1914ல் த பால்கன் வார்ஸ். ஸோ இதில் தான் பால்கன் வார்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லைக் பால்கன் வார் கூட நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லலாம். Turkey was a powerful country in the southwest of Europe in the first half of 18th century. 18th centuryல டர்க்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. The Ottoman Empire extended over the Balkans and across Hungary to Poland. Ottoman Empire என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பால்கன்ஸ் வரைக்கும் அவரோட அந்த ஆட்சி தன்மையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ட்டு ஹங்காரி டு போலாண்ட் வரைக்கும் பால்கன்ஸ் வழியா வந்து அவரோட ஆட்சி தன்மையை கொண்டு போனாரு. த எம்பையர் கண்டைன் மெனி நான் டர்க்கிஷ் பீப்புள்ஸ் இன் த பால்கன்ஸ். ஆனா இந்த எம்பையர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய நான் டர்க்கிஷ் பீப்புளையும் அதுல வச்சிருந்தாரு. Both the Turks and their subjects of different nationalities in the Balkans indulged in the most frightful massacres and atrocities. ஸோ இந்த ரெண்டு பேருமே இப்படி இருந்ததுனால, ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருந்ததுனால இவங்களுக்குள்ளே வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய கிரியேட் ஆச்சு. நாங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் தான் இதுன்ற கிட்டத்தட்ட ஒரு சாதி பிரச்சனை மாதிரி, ஒரு சோஷியல் காலனிஸ் மாதிரி அவங்கவுங்க தனித்தனியாக வந்து அவங்கவுங்க இதுவை வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. The Armenian genocide is a frightful example. இதுல வந்து ஆர்மீனியன் கெனோசைட் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. Taking advantage of political and economic instability of Turkish Empire from the
second half of 18th century, Greeks followed by others began to secede one after another from Turkish control. அதாவது டர்க்கிஷ் எம்பையரோட இந்த நடுவில் இவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்ததுனால பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் அவங்களோட லெவல் கம்மியானதை வச்சு அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு க்ரீக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டர்க்கிஷை வந்து கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெசிடோனா ஹேட் ஏ மிக்ஸ்டு பாப்புலேஷன். மெசிடோனியான்றதுல மிக்ஸ்டு பாப்புலேஷனாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. தேர் வேர் ரிவால்ரிஸ் அமாங் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா அண்ட் லேட்டர் மாண்டினீக்ரோ ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு பாப்புலேஷன்ல இருந்ததுனால நிறைய வந்து அங்கே போராட்டம் இருந்துருச்சு. கிரீஸ்க்கு, செர்பியா, புல்கேரியா, மாண்டினீக்ரோவும் அப்புறம் சேர்ந்துருச்சு. இதெல்லாமே வந்து டர்க்கிஷை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கு, இவங்க எல்லாமே போட்டி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன் மார்ச் 1912 they formed the Balkan League. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 1912 வந்து பால்கன் லீக் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. The league attacked and defeated Turkish forces in the first Balkan War 1912 to 1913. அதாவது இந்த லீக் தான் என்ன பண்ணியிருக்காங்க, டர்க்கிஷை வந்து அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ண வச்சுட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் பால்கன் வாரா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால்கன் வார் யார் மீது தொடக்கப்பட்டது அப்படின்னா டர்க்கிஷ் அப்படின்றவங்க மீது தான் அந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவங்கள தோக்கடிச்சு தான் வந்து இந்த கிரீஸ், செர்பியா, புல்கேரியா, மாண்டினீக்ரோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இவங்களை தோக்கடிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1912 to 1913. இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா. Next, according to the Treaty of London signed in May 1913, the new state of Albania was created and the other Balkan states divided up Macedonia between them. அதே மாதிரி இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீட்டி ஆஃப் லண்டன் வந்து மே 1913 நடந்துச்சு. ஸோ அப்போ என்னன்னா அல்பேனியான்ற நியூ ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணி பால்கனை வந்து நிறைய ஸ்டேட்டாக டிவைட் பண்ணிட்டாங்க. அதில் மெசிடோனியாவையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. டர்க்கி வாஸ் ரெடியூஸ்டு டு த ஏரியா அரவுண்ட் கான்ஸ்டான்டினோப்பிள். ஸோ டர்க்கியை வந்து ஒரு கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னா கான்ஸ்டான்டினோப்பிள்னா வந்து இப்போ இந்த டர்க்கியை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஏரியாவா பிரிச்சு அது வந்து கான்ஸ்டான்டினோப்பிள்னா அது ஒரு பெரிய சிட்டியா வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. டர்க்கின்றது வந்து ஒரு கண்ட்ரியா இருந்தது, அது ஏரியாவா பிரிச்சு அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிட்டியா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் பியூச்சரெஸ்ட் இது பாருங்க, அதாவது ஒப்பந்தம். ட்ரீட்டினா ஒப்பந்தம் ஓகேவா. ஒவ்வொரு வாரம் முடிஞ்ச பிறகும் வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போடுவாங்க. உனக்கு என்ன, நீ எதுல வந்து சம்மதம் அடைஞ்ச, நீ எதுல சம்மதம் அடைஞ்ச, எதனால இந்த வார் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒப்பந்தம். ஸோ அந்த ஒப்பந்தம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் ட்ரீட்டி ஆஃப் பியூச்சரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. த டிவிஷன் ஆஃப் மெசிடோனியா however did not satisfy புல்கேரியா. அதாவது மெசிடோனியாவை பிரிச்சதுனால வந்து புல்கேரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. புல்கேரியா அட்டாக்டு செர்பியா அண்ட் கிரீஸ். புல்கேரியா என்ன பண்ணுச்சு, செர்பியாவையும் கிரீஸையும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. பட் புல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபீட்டட். ஆனால் புல்கேரியாவை ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் பால்கன் வார் எண்டட் வித் த சைனிங் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் பியூச்சரெஸ்ட். ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் பியூச்சரெஸ்ட் இந்த ஒப்பந்தம் மூலியமா தான் வந்து செகண்ட் பால்கன் வார் வந்து முடிவுக்கு வந்துச்சு இன் ஆகஸ்ட் 1913. ஓகேவா. நெக்ஸ்ட், இம்மீடியட் காஸ். The climax to these events in the Balkans occurred in Sarajevo in Bosnia. அதே மாதிரி இந்த பால்கன்ஸோட கிளைமேக்ஸ் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னா சாராஜிவோ அப்படின்றது பாஸ்னியா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை சாராஜிவோன்ற ஊர்ல தான் வந்து இது எண்டுக்கு வந்துச்சு. ஆன் 28 June 1914 the Archduke Franz Ferdinand Nephew and heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by principal a Bosnian Serb. அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா, ஜூன் 1914 ஆர்க்டுக் பிரான்ஸ் இவரும் ஃபெர்டினண்ட் நெஃப்யூ ஆர்க்டுக் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட் அப்படின்றவர் யார் அப்படின்னா பிரான்ஸ் ஜோசப், அதாவது ஆஸ்ட்ரியா ஹங்காரியோட எம்பரர் பிரான்ஸ் ஜோசப். இவங்களுக்கு வந்து நெஃப்யூ அண்ட் ஹேர், அதாவது
ஒரு உறவு முறை மாதிரி. நெஃப்யூ அண்ட் ஹர் அப்படின்னா வந்து இந்த ஆஸ்திரியா ஹங்காரியோட எம்பரர் பிரான்ஸ் ஜோசப் இருக்காரு இல்லையா, இவருக்கு வந்து இந்த ஆர்க் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் வந்து மருமகன், வாரிசு மாதிரி. ஓகேவா, மருமகன், நெஃப்யூனா மருமகன், ஸோ வாரிசு மாதிரி அர்த்தம். ஓகேவா, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாஸ்னியன் சர்போட பிரின்சிபல் அப்படின்றவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதாவது கொலை பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரியா saw in this an opportunity to eliminate Serbia as an independent state. ஸோ ஆஸ்திரியா என்ன பண்ணாங்க, சர்பியாவை இதை காரணம் காட்டி இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஜெர்மனி தாட் தட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். ஜெர்மனிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரைக் ஆச்சு. It declared war on Russia on 1 August. அது என்ன பண்ணுச்சு, ஜெர்மனி ரஷ்யா மேல வார் ஸ்டார்ட் பண்ணுச்சு. Germany had no quarrel with France, but because of Franco-Russian alliance, the German army, which was planning a war against both France and Russia, wanted to use the occasion of its advantage. ஸோ ரஷ்யா மேலே வார் தொடுத்தவொடனே வந்து ஃப்ரான்ஸ் கூட ஜெர்மனி வந்து அட்டாச் ஆகலை. ஆனால் வந்து ரஷ்யாவுக்கு மேலே அட்டாச் ஆகிருந்துச்சு ஃப்ரான்ஸு. ஸோ 2 பேரும் அலைன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க 2 பேர் மேலேயுமே வந்து போர் தொடுத்துடலாம், நமக்கு ஒரு கல்ல 2 மாங்கான்ற மாதிரி ஜெர்மனி யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்ஸ் ரஷ்யா 2 பேர் மேலேயும் வந்து போர் தொடுத்துருக்காங்க. த ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்கியன் நியூட்ரலிட்டி ஃபோர்ஸ் பிரிட்டன் டு என்டர் வார். ஸோ இதுதான் வந்து இந்த ஜெர்மன் என்ன பண்ணிருக்கு, பெல்கியன் மேலேயும் அட்டாக் பண்ணதுனால இது பிரிட்டனையும் வந்து வார்க்குள்ள என்டர் ஆக வச்சிருச்சு. ஸோ இந்த ஜெர்மன், ஆஸ்திரியா, இட்டாலி இவங்க 3 பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் மேல வந்து போர் தொடுத்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதோட நம்ம இந்த பார்ட் வீடியோவை க்ளோஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம கோர்ஸ் ஆஃப் த வார், யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இதில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த டாப்பிக்கில் ஏதாவது உங்களுக்கு புரியல, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, நான் நடத்துறதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். ஓகேவா, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.